ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 2 நாளில் நான் என்னென்னலாம் வேலை செஞ்சேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் நான் செஞ்ச மிஸ்டேக்கும் அதோட ரொம்ப நாளாக நம்ம கூட இருந்தவங்க ஒருத்தவங்க வந்து உடஞ்சி போயிட்டாங்க. அது என்னென்ன அப்படின்றத வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்குங்க. நான் திங்கட்கிழமையே வந்து பூஜை பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நியூ இயருக்கு வந்து வழிபாடு செய்யறதுக்காக நான் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். நான் செஞ்ச மிஸ்டேக் என்னென்னா இது பாருங்கள், விநாயகர் இது வந்து ரொம்ப வருஷமாக, அதாவது நான் சென்னைக்கு வந்ததுலேருந்து என் கூடவே இருக்கிற அந்த விநாயகர் வந்து அந்த மொனை கொஞ்சம் உடஞ்சி போச்சுங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. இது வந்து அலுமினியத்தில் செஞ்சது தான். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் எங்கள் வீட்டாண்ட அம்மா வீட்டாண்ட வந்து இந்த அச்சு வச்சு சாமி செஞ்சு கொடுப்பாங்க. நம்மக்கிட்ட ஏதாவது பாத்திரங்கள் இருந்தது அப்படின்னா, அது செம்பாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதில் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அந்த வகையில் அப்பா வந்து எனக்கு இதை செஞ்சு கொடுத்தாங்க. அலுமினியத்தில் ரொம்ப வருஷமாக, அதாவது நான் சென்னைக்கு வந்ததுலேருந்து என் கூடவே இருந்தது. இது வந்து அந்த மொனை உடஞ்சிச்சு, போகிறதுக்கு மனசே வரலைங்க எனக்கு. கையில் வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து விண்ணமான பொருளை வந்து பூஜை அறையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப மனசு கஷ்டமாக தான் அதை எடுத்து வச்சுருக்கதா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். இப்போ பூஜை பாத்திரங்கள்லாம் திரும்ப ஏன் வியாழக்கிழமை நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா, நான் செஞ்ச பெரிய மிஸ்டேக்கு இந்த அர்பன் கியூக்கு சுத்தம் அப்படின்னு சொல்லி பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுற ஒரு லிக்விட் ஒன்று வாங்கி அதை யூஸ் பண்ணியிருந்தேங்க. யூஸ் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு ஆச்சு. அதாவது நம்ம தேய்க்கும்போது அது கொஞ்சம் போட்டு ப்ரஷ் பண்ணி நம்ம தேய்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. சரி, ஈஸியாக முடிஞ்சிச்ச வேலைன்னு சொல்லிவிட்டு அதில் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா 2வது நாளே அப்படியே கருப்பாக மாறி போச்சுங்க. 2 நாள் தான் நல்லா இருந்தது. 3வது நாள் அதாவது நம்ம புதுசாக தேய்ச்சி வச்ச விளக்கு மாதிரியே இல்லை. எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லைங்க. அதனால் எப்பவும் போல் நமக்கு கை கொடுக்குறது என்னென்னா, லெமனு, சபீனா, அதோடு வந்து விம் லிக்விட், இது 3 தாங்க. இதை வச்சு நம்ம தேய்ச்சாலே கிட்டத்தட்ட 10 நாள் வரைக்குமே நமக்கு வந்து நல்லா சுத்தமாக இருக்குங்க. புதுசாக ட்ரை பண்ணுறான்னு சொல்லிவிட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த விநாயகர் சிலை கொஞ்சம் லைட்டாக கிராக் ஆனதும் மனசுக்கு கஷ்டமாக இருந்ததுங்க. அதனால் வியாழக்கிழமை என்ன பண்ணிவிட்டேன், எல்லா பூஜை பாத்திரங்களையும் எடுத்துகிட்டு, ஃபோட்டோஸ்லாம் முன்னாடியே தொடச்சி வச்சுட்டு அதை எடுக்கல, பூஜை பாத்திரங்களை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, நம்மளுடைய ஹீரோ, அதாவது வந்து நம்மளுக்கு கை கொடுக்குற ஹீரோ யாருன்னா லெமனு, சபீனா, விம் தாங்க. அதை வச்சு தேய்ச்சேன் பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. உண்மையிலே எனக்கு ரொம்ப, இதை தவிர நமக்கு வேறு எந்த லிக்விடுமே வேணாம், நம்ம எதுவுமே ட்ரை பண்ண வேணாம்னு நினச்சிட்டேன். நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்குறேன், இது போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குது, அது போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி. அந்த நேரத்தில் சூப்பராக இருக்குது, ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் 2 நாள் 3 நாள் அட்லீஸ்ட்டு ஒரு 4 நாளுக்குள்ளவே அதை என்னமோ 1 வருஷம் தேய்க்காத மாதிரி ரொம்ப பழசாயிடுதுங்க, கருப்பாகவும் மாறி போயிடுது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த ஒரு அனுபவம் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணனா அப்படின்றது எனக்கு சொல்லுங்கள், எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை குபேர பூஜை பண்ணணும். மறுநாள் வெள்ளிக்கிழமை வந்து வளர்பிறை சதுர்த்திங்க. ரொம்ப 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 விசேஷமான நாள். இந்த வருஷமே விநாயகரை வழிபடுவதற்கு ரொம்ப சிறப்பான நாளுங்க. அந்த வகையில் இந்த வளர்பிறை சதுர்த்தி ரொம்ப சிறப்பு. அதனால் விநாயகரையும் இன்றைக்கி அது வந்து அபிஷேகம்லாம் பண்ண முடியாது, வெள்ளருக்கு விநாயகர். அதனால் விநாயகருக்கு வந்து மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம், அதோட வந்து ஜவ்வாது பவுட்ரு, இதை மிக்ஸ் பண்ணி தான் மஞ்சள் குங்குமமே நான் வைப்பேன். அதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கிறேங்க. நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து விநாயகர் வழிபாடு. பொதுவாக விநாயகர் வழிபாடு, சதுர்த்தி வழிபாடு அப்படின்னா மாலை நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. காலையில் வெள்ளிக்கிழமை எப்பவும் போல் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு, மகாலட்சுமி தாயார் பூஜை பண்ணிவிட்டு, சாயந்தரமாக வந்து நம்ம விநாயகர் பூஜை பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. நம்மக்கிட்ட சங்கு சக்கர நாமம் இருக்குது இல்லைங்களா? பெருமாளுக்கு எப்படி நாமம் போடுவாங்களோ, சுற்றி வந்து நாமக்கட்டினால போட்டுட்டு நடுவில் திருசனம் வைப்பாங்கள்ல, அதே போல் இந்த நாமத்துக்கும் செய்யுமா, ரொம்ப ரொம்ப நல்லது, பெருமாளோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் தாங்க நானும் அந்த நாமத்துக்கு சுற்றி வந்து நாமக்கட்டியால் போட்டுட்டு நடுவில் திருசனம் மாதிரி வச்சு அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்றதுனால லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்கிறதுக்காக லக்ஷ்மி குபேரர் சிலை க்ரீன் கலரில் வாங்கியிருந்தேன். அதுக்கு கீழே வந்து 50 ரூபா நாணயம், 5 அப்படின்ற எண்ணிக்கை அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் 50 ரூபா நாணயம் வச்சு, அவர் பக்கத்துலேயே ஒரு 5 ரூபா நாணயம் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு, இப்போ அபிஷேகம் பண்ணுறவங்கள மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்குறேங்க. முருகர், வேலு, அன்னபூரணி தாயார், அதுக்கப்புறம் ஸ்படிகலிங்கம்,
பெருமாள், லக்ஷ்மி இவங்க எல்லாருமே எடுத்து வச்சிருக்கிறேன். வராகி அம்மன மட்டும் எடுத்து வைக்கலங்க. வராகி அம்மனுக்கு வந்து பஞ்சமி திதி வருது சனிக்கிழமை இல்லைங்களா? அதனால சனிக்கிழமை அவங்களுக்கு பூஜை அபிஷேகம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்கள மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேங்க. சங்குனால எனக்கு அபிஷேகம் பண்ணுறேங்க. சங்குனால அபிஷேகம் பண்ணும்போது, அதாவது ஒரு தரம் அபிஷேகம் பண்ணால் 100 தரம் அபிஷேகம் பண்ண பலன் நமக்கு கிடைக்குங்க. சங்குக்குள்ளே எந்த ஒரு பொருள் உள்ளே போயிட்டு வெளியே வருது அப்படின்னாலே அது புனிதமாயிடும். அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம சுத்தமான பச்சை தண்ணியில் கூட அபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சங்கு வச்சுருந்து ஏமா சங்குல அபிஷேகம் பண்ண மாட்டேன்ற, தொடர்ந்து சங்குல அபிஷேகம் பண்ணி பாரு, உனக்கு நிறைய மாற்றங்கள் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய புது வீட்டில் சங்குல பால் அபிஷேகம் செஞ்சிட்ருக்குறேங்க. ஏதோ மனசுக்கு ஒரு நிறைவு இருந்தது. நம்ம இத்தனை நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமே தெரியும். ஆனால் சங்குல அபிஷேகம் பண்ணால் ரொம்ப விசேஷம்னு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு விசேஷமா அப்படின்னு தெரியல. இனிமேல் தொடர்ந்து நம்ம சங்குலேயே அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பால் அபிஷேகம் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இவ்வளோ நாள் சங்கு வச்சுருந்தோம், நம்ம இதை செய்யலை அப்படின்னா நம்ம வந்து புது வீட்டில் தான் வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கு போல். எந்த ஒரு விஷயமே வந்து கடவுளோட அருளால் தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய புது வீட்டில் சங்குல அபிஷேகம் பண்ணுறது உண்மையிலே மனசுக்கு ஒரு நிறைவாக தாங்க இருந்தது. மார்கழி மாதம் மார்கழி மாதம் அப்படின்னாலே அந்த 30 நாளுமே விசேஷமான நாட்கள் தான், ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாட்கள். ஒரு நாள் தீபம் ஏற்றினாலே நம்ம ஒரு வருஷம் தீபம் ஏற்றின பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதோடு வந்து நாளைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை அதோட சதுர்த்தி, மார்கழி மாதத்தில் வர வளர்பிறை வெள்ளிக்கிழமை அதோட சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி திதியும் வந்திருக்கிறது. நம்ம தவறவே விடக்கூடாது ஒரு நாளுங்க. நிச்சயமாக தவறவே விடக்கூடாது. உங்களால் முடிஞ்சால் விநாயகரை நினச்சி சாப்பிடாமல் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா நாளைக்கு ஃபுல்லாகவே விரதம் இருந்து மாலை 6 மணிக்கு, சதுர்த்தி பூஜை அப்படின்னாலே 6 மணிக்கு தாங்க பூஜை செய்வாங்க. 6 மணிக்கு மேலே பூஜையை நிறைவு செஞ்சுட்டு சாப்பிட்லாம். முடியாது, இப்போ நிறைய பேருக்கு சுகர் இருக்குது, ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலையை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 வேளை வந்து சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். இல்லை 3 வேளை கூட வயிறார சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருக்கலாங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா விநாயகர் வந்து எளிமையான தெய்வம், எளிமையான வழிபாடு. நம்ம எங்கே நினைக்கிறோமோ, ஒரு காட்டுக்குள்ளே இருந்து கூட விநாயகரை ஒரு மண்ணில் பிடிச்சி வச்சா கூட அதில் ஆவாகனம் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் விநாயகர் வழிபாட்டுக்கு எந்த தடையுமே கிடையாதுங்க. எந்த நிர்பந்தமுமே கிடையாது. நம்ம வயிறார சாப்பிட்டுட்டு கூட விநாயகர் பெருமானுக்கு வழிபாடு செஞ்சுக்கலாம். அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிற இது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் அத்தர் போடுவேங்க. ஜவ்வாது அத்தர் வந்து இது எப்போவுமே ரெகுலராக நான் செய்கிற வேலை தான். அதனால் இதெல்லாம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சாயந்தரம் ரொம்ப எளிமையாக குபேர பூஜை பண்ணிவிட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை தாங்க காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே வரேன். மாலை நேரத்தில் விநாயகர் பூஜை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க. பொதுவாக நான் வந்து ஸ்படிகலிங்கம், முருகர், வேலு இதெல்லாமே வந்து திருநீருக்கு மேலே வைக்கிறது தான் வழக்கம். அந்த வீட்டில், நம்ம வாடகை வீட்டில் இருக்கும்போது திருநீருக்கு மேலே தான் வைப்பேன். இதை அடிக்கடிக்கு அந்த திருநீரையும் மாற்ற மாட்டேங்க. ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் அவங்க அந்த திருநீர்லேயே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த திருநீரெல்லாம் எடுத்து நம்ம திருநீர் நெத்தியில் வச்சுப்போம் பார்த்தீங்களா, அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் புதுசாக போட்டு வைப்பேன். நம்ம புது வீட்டுக்கு வந்து நான் இன்னும் அதை செய்வே இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேங்க. அந்த காப்பர் தட்டுக்கு மேலே திருநீருக்கு மேலே ஸ்படிகலிங்கமோ, முருகரோ, வேலோ வைக்கும்போது அதுக்கு அந்த ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து ரெகுலராக நான் செய்கிற விஷயந்தான். பொதுவாக சொல்லுவாங்க, வேலை வந்து பச்சரிசியில் குத்தி வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கீழே வந்து அந்த மனையோடு இருக்கிறதுனால திருநீருக்கு மேலே வச்சுருக்கிறேன். வேலுக்கு மேலே வந்து எப்பவுமே கூர்மையான பொருள் பூஜை அறையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் சந்தனம் வச்சுருக்கேங்க. இது வந்து சாலக்கிராமம் பச்சரிசிக்கு மேலே வைக்கிறது. ஒரு சிலர் வந்து பட்டு துணிக்கு மேலே கூட அந்த சாலக்கிராம கல்லை வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வாங்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, பச்சரிசிக்கு மேலே வைங்க, இன்னுமே அதுக்கு வந்து சக்தி அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் பச்சரிசிக்கு மேலே வைக்கிறேன். லட்டு கோபால், நான் எல்லா சிலைகளும் பெரும்பாலும் பச்சரிசி நான் திருநீருக்கு மேலே வைப்பேங்க. இது வந்து லட்டு கோபால், அவரை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு வந்து 5 ரூபா புது நோட்டு வச்சுருந்து 5 ரூபா நோட்டுக்கு மேலே 5 ரூபா நோட்டு மேலே வச்சு அதுக்கு மேலே தான் வந்து இவங்கள வச்சிட்ருந்தேன். இப்போ அந்த நோட்டு வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு. புதுசாக 5 ரூபா நோட்டு ஒரு 5 நோட்டு எனக்கு கிடைக்கலங்க. அந்த மாதிரி கிடைச்சதுன்னா வச்சுட்டு அதுக்கு மேலே இவங்கள உட்கார வைப்பேன். இப்போ வந்து வெறும் தட்டு, அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கேங்க. மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்சமான பொருட்கள் கோமதி சக்கரம், வெள்ளை கலர் சோழி, அதுக்கப்புறம் வந்து கருப்பு கலர் சோழி,
கோமதி சக்கரம், ஜாதிக்கா இந்த மாதிரி அவங்களுக்கு பிடித்தமான பொருட்கள் ரூ. 1 நாணயம், ரூ. 5 நாணயம் இதெல்லாமே வச்சு இவங்கள வந்து அழகா எடுத்து வச்சுடுங்க. மேடையில் எடுத்து வச்சிடணும். நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் கீழே இறக்கி மேடையிலேருந்து கீழே இறக்கி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறேங்க. இந்த ரூ. 5 நாணயம், ரூ. 1 நாணயம் இந்த எண்கள்லாம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான எண். இந்த மணி வந்து எங்கள் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேங்க. அதாவது வந்து முத்து மணி மாதிரியே இருக்கும் இது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இதை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு இன்றைக்கி போட்டு விட்டுருக்குறேன். அடுத்து வந்து அன்னபூரணி தாயாரையும் பச்சரிசி மேலே உட்கார வச்சுட்டு அந்த கரண்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு பச்சரிசியாவது இருக்கணும். அதாவது காலியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து சங்கு எப்பயுமே சங்கையும் பச்சரிசிக்கு மேலே தாங்க வைப்பேன். அதில் வந்து ஸ்ரீம் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு மேலே சங்கு வைப்பேன். சங்குக்குள்ளே எந்த பொருள் போட்டாலுமே அது வந்து பல மடங்காக பெருகும். ரொம்பவுமே புனிதம் அடையும் அப்படின்றதுனால சங்குக்குள்ளே நம்மக்கிட்ட வெள்ளி காயின் இல்லைனா தங்க காயின், ரூ. 1 நாணயம், ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி எந்த பொருள் வேணாலும் போட்டு வைக்கலாம். ஒரு சிலர் தண்ணி கூட போட்டு வைப்பாங்க. அதாவது தண்ணி வச்சுட்டு அதில் 2 துளசி இலைகளை போட்டுட்டு அதை டெய்லியுமே மாற்றணும் தண்ணி வச்சோம்னா. ஏன்னா இல்லாட்டி ஒரு மாதிரி பாசி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அந்த தண்ணியை வந்து நம்ம வீடு ஃபுல்லாமே தெளித்து விடலாங்க. நமக்கு வேலை இருக்குது, இதை வந்து ரெகுலராக நம்மளால் செய்ய முடியாதுன்றவங்க பச்சரிசி போட்டு வைக்கலாம். நான் வந்து பச்சரிசி ஒரு மகாலட்சுமி காயின் ஒன்று இருந்தது. அந்த காயினு இது வந்து காசியிலேருந்து காசி தண்ணின்னு எங்களுக்கு ஒருத்தங்க எடுத்துன்னு வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் அந்த தண்ணி அதில் போட்டு வச்சுருக்குறேங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜை அறையை வந்து இது தாங்க ஃபைனலாக நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ மகாலட்சுமி தாயார் வந்து வடக்கு பார்த்தா மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மகாலட்சுமி தாயாரை வடக்கு பார்த்தா மாதிரி வச்சுட்டு இதுதான் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்டுங்க. இனிமேல் எந்த மாறுதலும் இருக்காது. இனிமேல் பூஜை அறை இப்படி தாங்க இருக்கும். ராஜ அலங்காரத்தில் இருக்கிற முருகர் வந்து எப்பவுமே மேலே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவரை வந்து வழிபாடு செய்கிறது அப்படின்றது நம்ம மேலே வச்சு எல்லா ஃபோட்டோவுக்கும் மேலே நம்ம அவரை வைக்கிறது ரொம்ப நல்லது. சங்கு சக்கர நாமத்தை வந்து நான் வந்து இந்த காமாட்சி அம்மன் விளக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கிறேன். இது பக்கத்தில் வந்து மண்ணகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றுனேங்க. மேலே வந்து இப்படி தான் வச்சுருக்கிறேன், அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த உப்பு பரிகாரத்தையும் மேலே எடுத்து வச்சுட்டேங்க நான். இது வந்து அடுத்த அமாவாசைக்கு தான் மாற்றுவேன். மேலே எந்த ஆணியும் அடிக்காமல் ஓரளவுக்கு அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுட்டேங்க. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பெருமாள் இருப்பாங்க. இங்கே வந்து அம்மன் ஃபேஸு, அதுக்கு கீழே நடுவீடுங்க. நான் கல்லில் தான் வச்சுருந்தேன் இல்லைங்களா, இப்போ வந்து நடுவீடு இப்படி தான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஃபோட்டோ வந்து சென்னைக்கு வரும்போது நாங்கள் வாங்கின ஃபோட்டோ. விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி. இந்த ஃபோட்டோ வந்து கிரகப்பிரவேசத்துக்காக வந்த ஃபோட்டோ. இதை வந்து கீழவே அப்படியே வச்சுட்டு அது பக்கத்தில் வந்து 3 ஸ்டெப்பு ஸ்டாண்டு போட்டு ஒவ்வொரு இதுவும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். அது வந்து நிரந்தர கலசம், அந்த வெள்ளி காயின் நான் வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு 6 வெள்ளி காயின் வாங்கின்னு வந்தேன். 8 வெள்ளி காயின் வாங்கின்னு வந்தேங்க. அந்த வெள்ளி காயின் இப்போ எல்லாமே முருகர். வேல் வந்து முருகரோட சின்னதாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு படி கீழே வேல் வச்சுட்டு மேலே முருகரை வச்சுருக்கிறேன். இந்த குபேரர், லக்ஷ்மி குபேரர் இவங்கெல்லாம் வந்து வடக்கு பார்த்தா மாதிரி தான் இருக்கணும். வடக்கு திசைக்கு அதிபதி யாருன்னா வந்து குபேரர் இல்லைங்களா, அதனால் வடக்கு திசை பார்த்தா மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறேங்க. ஆனால் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் இது தான். இனிமேல் எதுவும் மாற்ற மாட்டேன். ஒரு கண்ணாடி வச்சுருக்குறேன். லக்ஷ்மி பாதம். லக்ஷ்மி பாதம் நம்ம வீட்டுக்கு வரா மாதிரி வைக்கணும். ஒரு பாதம் முன்னாடி, ஒரு பாதம் அடுத்து நம்ம எப்படி பாதம் எடுத்து வச்சு வருமோ அது மாதிரியே வைக்கணுன்றதுனால பாதத்தை வந்து ஒரே மாதிரி வைக்காதீங்க. ஒரு பாதம் முன்னாடி, ஒரு பாதம் பின்னாடி. தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த பக்கம் 3 ஸ்டெப் ஸ்டாண்டில் வந்து விநாயகர், குலதெய்வம். இந்த சொம்பு பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த குலதெய்வ சொம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த குலதெய்வ சொம்பு வந்து என் மாமியாருக்கு அவங்க மாமியார் கொடுத்தது. என் மாமியார் எனக்கு கொடுத்தாங்க. அதில் தாங்க இந்த மாதிரி சொம்பெல்லாம் இப்போ வர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த காயின்லாம் வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது கலசத்தில் வைப்பாங்க பார்த்தீங்களா, ஓமத்தில் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த காயின் அதை வந்து பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிக்கிறேங்க. இதில் வந்து வராகி அம்மனுக்கு மட்டும்தான் இன்னும் நான் அபிஷேகம் பண்ணலை. அதை வந்து பஞ்சமி தேதி, அதாவது சனிக்கிழமை வருதுங்க. ரொம்ப விசேஷமான நாளில் பஞ்சமி தேதி வருது. பஞ்சமி தேதி அன்னைக்கு வராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் வழிபாடு செஞ்சுக்கலாம். இப்படி தாங்க இருக்குது பூஜை அறை. இந்த இது நல்லா இருக்கா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள்.
மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு மகாலட்சுமி தாயார் பூஜை பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க. வாசல் தெளிக்கும் போது அப்போல்லாம் அம்மா காலத்தில் பாட்டி காலத்துலலாம் சாணம் தெளித்து கோலம் போட்டாங்க. இப்போ வந்து சாணம்லாம் தெளிக்கிறதுக்கு இல்லை, அதனால் மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு குறிப்பாக வெறும் தண்ணியை வீட்டு வாசலில் தெளிக்கக்கூடாதுன்றாங்க. ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சப்பொடி கலந்து தேய்க்கிறது ரொம்ப ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா கோலம்லாம் போட்டுட்டேங்க. காலையில் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் எனக்கு நாள் எப்போ தொடங்குச்சு அப்படின்னா 3:30 மணிக்கு தொடங்குச்சுங்க. எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு ஒரு 4:30 மணிக்கெல்லாம் போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டேங்க. இந்த பெருமாளோட அவதாரங்களில் ஒன்றா இருக்கிறது தான் வராகமூர்த்தி அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வராகமூர்த்தி அவதாரத்திலேயே இருக்கக்கூடியவங்க தான் வராகி அம்மன். பெருமாளுக்குரிய மாதமான மார்கழி மாதத்தில் வராகி அம்மனுக்குரிய திதியான பஞ்சமி திதியும் அதே பெருமாளுக்குரிய சனிக்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால அன்றைய தினத்தில் வராகி அம்மனை நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து பலவிதமான அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க. பொதுவாகவே வந்து சனிக்கிழமை அப்படின்னா நாராயணர் வழிபாடு ரொம்ப விசேஷம், பெருமாள் வழிபாடு அதோடு சேர்த்து வராகி அம்மனுக்குரிய பஞ்சமி திதியும் அதுவும் வளர்பிறை பஞ்சமி திதி வர்றது ரொம்ப 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 விசேஷங்க. அதனால் வராகி அம்மனோட படம் இல்லை ஃபோட்டோ வச்சுருக்கிறீங்க அப்படின்னா வராகி அம்மனுக்கு அப்படின்னு தனியாக ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க, நல்ல பலன்கள் கொடுக்குங்க. இது எப்போ வருது அப்படின்னா ஜனவரி மாதம் 4ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு 3 திதிகளும் 3 நட்சத்திரங்களும் சேர்ந்து வருதுங்க. இது வந்து முத்திரை திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா முக்கூட்டு நாள் அப்படின்னு சொல்கிறது உண்டுங்க. அதாவது இரவு 12:05 வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம், அதுக்கு பிறகு வந்து சதய நட்சத்திரம், அதுக்கு பிறகு வந்து பூரட்டாதி நட்சத்திரமும் சேர்ந்து வருதுங்க. அதே போல் ராத்திரி 1:09 வரைக்கும் சதுர்த்தி திதி, அதற்கு பிறகு வந்து பஞ்சமி திதி. சனிக்கிழமை ஃபுல்லாகவே வந்து பஞ்சமி திதி இருக்குங்க. அதாவது நைட்டு 11:16 வரைக்குமே சனிக்கிழமை நைட்டு 11:16 வரைக்குமே பஞ்சமி திதி இருக்குங்க. அதனால் சனிக்கிழமை ஃபுல்லாகவே பஞ்சமி தேதி இருக்கிறதுனால அன்றைக்கி வந்து எந்த டைம் உங்களுக்கு முடியுதோ அந்த டைமில் வந்து வராகி அம்மன் வழிபாடு செய்யலாம். பொதுவாக வராகி அம்மன் வழிபாடு அப்படின்னா மாலை நேரத்தில் செய்கிறது ரொம்ப விசேஷங்க. முடியாதவங்க உங்களுக்கு எந்த டைம் ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் வந்து இந்த வழிபாடு செஞ்சுக்கலாங்க. இந்த 3 நட்சத்திரங்களும் முத்திதிகளும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நம்ம எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. அதிலும் குறிப்பாக வராகி அம்மனை பஞ்சமி தீதி அப்படின்றதுனால வழிபாடு செய்யும்போது நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுவும் வளர்பிறை பஞ்சமி அப்படின்னும் போது நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லக்கூடாதுங்க. எப்பவுமே வளர்பிறை பஞ்சமி தேதியில் நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்கலாம். தேய்பிறை பஞ்சமி தேதியில் நமக்கு கஷ்டம் தீரணும், கடன் தீரணும், பணப்பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். ஆனால் வளர்பிறையில் அது எந்த வளர்பிறையாக இருந்தாலும் நமக்கு வளர்ச்சி மட்டுமே வேணும். நமக்கு என்ன தேவை, வீடு வேணும், வேலை வேணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ இதை வந்து செய்யலாங்க. இந்த வழிபாடு செய்கிறது பிரம்ம முகூர்த்த பொதுவாக வந்து மார்கழி மாதம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜை ரொம்ப விசேஷம். அப்படி முடியாதவங்க அவங்கவுங்க டைமை ராகு கால யமகண்டத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் கூட செஞ்சுக்கலாம். இல்லை மாலை 6 மணிலேருந்து 9 மணி வரை பொதுவாகவே வராகியம்மன் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா ஒரு 9 மணிக்குள்ளே முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன். வராகியம்மன் வந்து ஒரு உக்கிர தெய்வ வழிபாடு. நாம் வந்து என்னவா நினச்சி வழிபாடு செய்கிறோமோ அதுவாகவே தான் நமக்கு காட்சி தருவாங்க. நான் வந்து எப்போவுமே அவங்கள மகாலட்சுமி தாயாராக நினச்சி தான் வழிபாடு செய்கிறேன். 9 மணிக்கு மேலே நம்ம வழிபாடு செய்யும்போது 9 மணிக்கு மேலே உக்கிர தெய்வங்கள் வழிபாடு தான் ரொம்ப விசேஷம். அதனால் வராகியம்மன் வழிபாடு செய்கிறவங்க 9 மணிக்குள்ளே செஞ்சுறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு இப்போ நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் போய்ட்டு எல்லா தீபமும் ஏற்றிட்டு கேளக்கி சித்தர் வழிபாடும் செஞ்சுட்டு, அதாவது வந்து கேளக்கி சித்தருக்கு இப்போ தனியாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது இல்லைங்களா, அப்படியே 108 தரம் சொல்லிக்கிறேன். எல்லா தீபமும் ஏற்றிட்டு அப்படியே 108 தரம் கிழக்கு சித்தர் நமோ நமக அப்படின்ற மந்திரத்தையும் சொல்லிக்கிறேங்க. மகாலட்சுமி தாயார் பூஜ்யம் பண்ணிக்கிறேங்க. இப்போது பஞ்சமி அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரம் ஒன்று இருக்குங்க, ரொம்ப விசேஷங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ பூஜை செய்கிறீங்களோ அப்போ வந்து செஞ்சுக்கலாங்க. அதாவது ஃபோட்டோ வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் சிலை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் 5 அபிஷேகம் பண்ணிங்க, இல்லைனா ஒரு அபிஷேகம் கூட பண்ணிக்கோங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வராகி அம்மனுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டு ஒரு தாம்பால் தட்டு வச்சுக்கோங்க. அது சின்னதோ பெருசோ காப்பரில் வச்சுக்கோங்க, ஸ்டீல் பிளாஸ்டிக் வேணாங்க. ஒரு தாம்பாலத்தை வச்சுக்கோங்க. அதில் வந்து உங்களுடைய கைப்பிடி அளவில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி போட்டுக்கோங்க. அதை பரப்பக்கூடாது. இப்போ கைப்பிடியில் எடுத்து போகிறீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு போடணுங்க. பச்சரிசி ஒரு கைப்பிடி, அதோட வந்து துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி போட்டுட்டு அதுக்கு மேலே
ஒரே ஒரு விரலி மஞ்சள் வைக்கணுங்க. ஒரு தாம்பால் தட்டு, அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி பச்சரிசி, ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு, அதுக்கு மேலே ஒரு விரலி மஞ்சள். அன்றைய தினத்தில் வராகி அம்மனுக்கு உங்களுக்கு என்ன நைவேத்தியம் வைக்கணுமோ, வராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகள் ரொம்ப பிடிக்கும், பானகம் ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லைன்னா சனிக்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால தயிர் சாதம் கூட வைக்கலாங்க. அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதெல்லாம் வச்சுட்டு வராகி அம்மனை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பண வசியம் உண்டாகணும், பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. வராகி அம்மனோட மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். இல்லைனா ஓம் பஞ்சமி நாயகியை போற்றி அப்படின்னு ஒரு 5 தரம் சொல்லிடுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அடுத்து ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல். நீங்கள் வந்து இது செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷங்க. ஒரு வெத்தலையை எடுத்துகிட்டு வராகி அம்மனுக்கு முன்னாடி வச்சுருங்க. வச்சுட்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சளாக இருந்தால் ரொம்ப விசேஷம். இல்லைனா பூஜைக்கு பயன்படுத்துகிற எந்த மஞ்சளாவது எடுத்துக்கிட்டு வராகி அம்மனோட இந்த மந்திரத்தை ஒரு 111 முறை சொல்லணுங்க. 111 முறை சொல்லி மஞ்சளால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த மஞ்சளை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வீடு துடைக்கும் போது இல்லை வந்து வீட்டில் ஏதாவது உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு நல்லா ஃபீலே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது இந்த மஞ்சள் தண்ணியில் ஒரு தண்ணி அதாவது ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த மஞ்சள் தூளை கலந்து நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுக்கலாம். உங்கள் நெத்திலையும் இட்டுக்கிட்டே வரலாங்க. நல்ல பலன் கிடைக்குங்க. அந்த மந்திரம் வந்து ஓம் சிம்ம வாகின்யே நமக, ஓம் சிம்ம வாகின்யே நமக அப்படின்ற மந்திரத்தை 111 முறை சொல்லணுங்க. வராகி அம்மனுக்குரிய பஞ்சமி தீதி அன்னைக்கு வராகி அம்மனை முழு மனசோடு நினச்சி இந்த தாந்திரீக பரிகாரத்தை செய்வதோடு வராகி அம்மனோட இந்த மந்திரத்தையும் சொல்லி அர்ச்சனை செய்கிறவங்களுக்கு எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் அவங்களை விட்டு விலகும் அப்படின்றது நிதர்சனமான உண்மைங்க. செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ரொம்ப எளிமையான வழிபாடு. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த வழிபாடு செய்யறதுக்கு புதுசாக வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. நம்ம சமையல் அறையில் இருக்கிற துவரம் பருப்பை பயன்படுத்திக்கலாம், பச்சரிசியை பயன்படுத்திக்கலாம், விரலி மஞ்சள் நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தாலும் அதை பயன்படுத்திக்கலாங்க. எந்த தவறும் கிடையாதுங்க. இதை வந்து நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். அதுவும் சனிக்கிழமையோடு வந்திருக்கிற இந்த பஞ்சமி திதி வளர்பிறை பஞ்சமி வராகி அம்மன் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்குங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்குங்க. இப்போ வந்து பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் கீழே இறக்கி வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் சுக்கர வழிபாடு செஞ்சுப்பேன். இப்போ பிரம்ம முகூர்த்த வேலையில் வழிபாடு செய்கிறதுனால வெள்ளிக்காயினால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு இன்றைக்கி நைவேத்தியமாக பழமும் பாலும் தாங்க வச்சுருக்கிறேன். ஒரு 5 மணிக்குள்ளே என்னுடைய வழிபாடெல்லாம் நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மாலை நேரத்தில் விநாயகர் வழிபாடு பக்கத்தில் விநாயகர் கோயில் கண்டுபிடிச்சிட்டேங்க. அதனால் சாயந்தரம் வந்து அருகம்புல் மாலை கட்டிட்டு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து எளிமையாக வழிபாடு செஞ்சுட்டு என்னுடைய பூஜையை வந்து நான் நிறைவு செஞ்சுப்பேங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையட்டும். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த வீடியோவை யூடியூப் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு காமிக்கும். இல்லாட்டி வந்து காமிக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் வியூஸ்லாம் எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லி. உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.